time is it? Just after 8. You want me to make coffee? No, I gotta go. I'll call you later. You sure there's nothing I can do? Angie, everything's gonna be fine. டேய், இந்த நேரத்துல என்னடா பார்த்துட்டு இருக்க? கொலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னது? கொலையை பார்த்துட்டு இருக்கேன். கொலையா? இதை நெட்டில் எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க? 2 நாள் ஆகுது. மொத்தம் 22 லட்சம் பேர் இதை நெட்டில் பார்த்துருக்காங்க. டூப்ளிகேட் ஐடி கொடுத்து தான் கொலைகாரன் இதை ப்ரௌசிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கான். இந்த கொலையை பற்றி எனி அதர் டீட்டெயில்ஸ்? கண்டிப்பாக செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? எதுக்காக கொலை நடக்குது? பணத்துக்காக பதவிக்காக பழிக்கு பழி வாங்குறது நம்பிக்கை துரோகம். கரெக்ட். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கொலை பண்ணுறவன் தப்பிக்க தான் நினைப்பான். பழிக்கு பழி வாங்குறவன் மட்டும்தான் தான் கொலை செஞ்சேன்னு தைரியமாக சொல்லுவான். ஆனால் இந்த 3 வகை கொலையிலையும் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ண மாட்டாங்க. ஸோ இது நம்பிக்கை துரோகத்தால் பண்ண கொலைன்னு சொல்கிறீங்களா? எஸ், அதுவும் இல்லீகல் பிரச்சனைனால தான் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ண முடியும். ஒருவேளை கொலைகாரன் சைக்கோவா இருக்கலாம்ல? சைக்கோவாக இருந்தால் கொலைகாரன் இன்டர்நெட் மூலமாக அதை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்? கொலைகாரனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை விட செத்தவன் யார் எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சால் கொலைக்கான காரணம் மட்டும் இல்லை, கொலைகாரனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மிஸ்டர் சண்முக பாண்டியன், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. தேங்க்யூ சார்.
அவரியா இதை? ஓகே சார். ஷிட். கோபி, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் அது என் பொண்ணு தான் சார். என்ன பேருமா? ரஞ்சனி. என்ன படிச்சிட்டு இருந்தா? 10th படிக்கிறா. யாரையா லவ் பண்ணிட்டு இருந்தாளா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா. மற்ற நேரம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் இருப்பா சார். வேற தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்லை சார். இங்கே எப்படி வந்தா? ஃப்ரெண்ட்ஸோட டூர் போய் 3 நாள் ஆகுது. எந்த தகவலும் இல்லைன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். படிப்பாவிங்க இப்படி கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க சார். சரிம்மா, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்கள தண்டிக்காம விடாதீங்க சார். கண்டிப்பாம்மா, நான் விசாரிக்கிறேன். கோபி சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு டெட் பாடியை கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். முகிலது வளையுது மலையிடும் குழையுது மாலை வந்தாலே இவன் தரும் நிழல இவள் உயிர் தழைக்குது நாளும் அது போலே இவர்களும் மலைக்கலைமானா இரு உடல் ஒரு உயிர்தானா இவர்களும் மலைக்கலைமானா இரு உடல் ஒரு உயிர்தானா இரு மனம் சேர்ந்தங்க ஒரு மனமானது அன்பாலே அன்பாலே இரு மனம் சேர்ந்தங்க ஒரு மனமானது அன்பாலே அன்பாலே முகிலது வளையுது மலையிடும் குழையுது மாலை வந்தாலே இவன் தரும் நிழல இவள் உயிர் தழைக்குது நாளும் அது போலே மரம் குலுங்கா மலர் விழுமே இவள் மேலே மலர்கள் எல்லாம் நடைபழகும் இவள் போனால் பின்னாலே நண்பகலும் மழை கொடுக்கும் வீதியிலே இவள் நடக்கையிலே குளிரிரவும் கதகதக்கும் இவள் விழிகள் தூங்கையிலே மலை தேசம் அரசாளும் மகாராணி இவள் வசம் இவள் மனம் இருவரும் ஒருவரும் என்னாலும் என்னாலும் முகிலது வளையுது மலையிடும் குழையுது மாலை வந்தாலே இவன் தரும் நிழல இவள் உயிர் தழைக்குது நாளும் அது போலே இவர்களும் மலைக்கலைமானா இரு உடல் ஒரு உயிர்தானா இரு மனம் சேர்ந்து ஒரு மனமானது அன்பாலே அன்பாலே முகிலது வளையுது மலையிடும் குழையுது மாலை வந்தாலே தந்தானா இலைகளிலே பெயர் எழுதி இவள் காதல் சொல்வாளே இவனதையே அவளிடத்தில் நயமாக செய்வானே இவன் தவிர சொந்தமில்லை வழித்துணையாய் நடந்திடுவான் கவலை இல்லை கலக்கமில்லை நிழலெனவே தொடர்ந்திடுவான் நீரோடை இவன் சொன்னால் தேங்காதோ இவள் வசம் இவள் மனம் இருவரும் ஒருவரும் என்னாலும் என்னாலும் முகிலது வளையுது மலையிடும் குழையுது மாலை வந்தாலே இவன் தரும் நிழல இவள் உயிர் தழைக்குது நாளும்
வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சொன்னா கேளு ஓடாதடா. நர்ஸ் டேக் கேர். ஓகே டாக்டர். சார் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இனிமே உங்கள் பொண்ணு தேவதை மாதிரி இருப்பா. தேங்க்ஸ் டாக்டர், உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன், நர்ஸ் இது கொஞ்சம் புடிமா. டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன். ஸ்டாப் இட். என் பேர் மேலோகநாதன் இல்லை, மே லோகநாதன். எங்கள் அப்பா பேர் மேகநாதன், என் பேர் லோகநாதன், மே லோகநாதன். ஓகே. என்னம்மா பொசுக்குன்னு போட்ட, வெயிட் தாங்க வேணா. ஆமாம், இவங்களாம் யாரு, எதுக்காக மாலையை போடுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற என் புருஷன் தொல்லை தாங்க முடியலையேன்னு தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தேன் டாக்டர். அந்த டயத்துல முகத்துல ஒரு சின்ன பரு வந்ததுனால என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சந்தேகப்பட வேற யாரும் இல்ல டாக்டர். நீங்க என் தெய்வம் டாக்டர், தெய்வம். அப்படின்னா இவர் யாரு? இவரு முன்னாள் கள்ளக்காதலன் டாக்டர், ஆனா இப்ப என் கணவர் டாக்டர். இவருக்கு பரு வந்தா கூட்டுவாங்க டாக்டர். உங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்பட்டா. அதெல்லாம் முடியாது. இதை நீயே தானே இருக்கு. அண்ணா வாங்கிக்கங்கண்ணா. 50 ரூபாய் தான் சேர்த்து கேட்குறேன், அதை கொடுக்க மாட்டேன் நீ. வாங்கிக்கங்கண்ணா. இதுக்கு 20 கிலோமீட்டர் மாங்கன்னு ஓட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது. இந்த காசு நீங்களே வச்சுங்க. காசுல வச்சுங்க, பிடிங்க. இதானே இருக்கு. வேண்டாங்க, 200 ரூபாய் தான் கொடுங்க ப்ளீஸ்ண்ணா. நீ எல்லாம் பஸ்ல வர வேண்டியது தானே. என்னையா பிரச்சனை? 20 கிலோமீட்டர் வந்திருக்கேன், ஒரு 50 ரூபாய் சேர்த்து கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறார் சார். கர்ப்பிணி பொண்ணை தானே கூட்டு வந்திருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார், என் வண்டி பெட்ரோல் தான் ஓடுது. என்னையா அது? ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம் எழுதி வச்சுட்டு ஆட்டோ இப்போ பிரச்சனை பண்ணிருக்கேன். நான் வாடகை தான் ஓட்டுறேன். இப்போ என்ன பணம் தானே வேணும்? நான் ஆமா தான் சார், கொடுங்க. நீங்க ஏன் சார் இந்த மாதிரி ஆட்டோலலாம் ஏறுறீங்க? பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களா சார்? யோ, முதல்ல ஆட்டோல எழுதிருக்கிறத அழிச்சிரு. சரிங்க கிளம்பு. வாங்க அனுஷா, உட்காருங்க. சார் நீங்க டாக்டரா? அந்த சந்தேகம் எனக்கு தாமா இருந்துச்சு, உனக்குமா? உட்காரு உட்காரு. சூர்யா, மீட் மிஸ் அனுஷா. இன்னைக்கு தான் பிசியோதெரபிஸ்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ. ஹலோ, வீடுங்க? வேலாயுதம் காலனி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். நானும் அங்கே தான் இருக்கேன். டோர் நம்பர் 6. சாரி, நான் வந்து என்னோட வீட்டு டோர் நம்பர் சொல்ல வந்தேன். அதாம்மா, அப்படிதானே அமையும். ஹீரோ இல்ல அவரு. இட்ஸ் ஓகே, லீவ் இட். பரவாயில்ல, அதை விட்டுருங்க. வேண்டாங்க, வேண்டாம், அதை விட்டுருங்க. இது எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஐயோ இல்ல வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுமா, சாப்பிடு. சோரை பார்த்து சித்திரம் வரையதும், ஃபிகரை பார்த்து ஆம்பளைங்க உதவி பண்றதும் இயல்பாச்சப்பா.
ஏன் சார் புலம்புறீங்க? வயிறு எரிதியா? அவ்வளவு காரமாவா இருக்கு? ஆமா ஆமா. தயிர் சாதம் எப்படி சார் காரமா இருக்கும்? புருஷனை பாரமா நினைக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் சமைக்கிற தயிர் சாதம் மட்டும் இல்ல, குடிக்கிற காப்பி கூட காரமா தான் இருக்கும். ஆமாமா, முதல் தாரம், ரெண்டாம் தாரம், மூணாவது தாரம், இப்படி பாக்கெட்ல பேனா வச்சிருக்கிற மாதிரி பொண்டாட்டிகளை வீட்டில் வச்சிருந்தா எல்லா தாரமும் பாரமா தான் நினைப்பாங்க. ஏன் சார், நான் தான் வளரல, என்னை சுற்றி உள்ள குடும்பமாவது வளர்ட்டன்னு முயற்சி பண்றேன். பிரியா, யாருன்னு பாரு. சரிப்பா. நீங்க யாரு? சூர்யா சார் இருக்காங்களா? இருக்காரு, வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வாங்க உட்காருங்க. அனுஷா, என்ன சாப்பிட்றீங்க? பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம் சார். இவ என்னோட பொண்ணு பிரியா. ஹாய். பிரியா, இவங்க பேர் அனுஷா. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்டாக புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அனுஷா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இவளும் தனியாக இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பா. கொடைக்கானலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஊர் சுத்தி பாத்தீங்களா? இன்னும் இல்லை. முதல்ல வீட்டை சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஊரை சுத்தி பார்க்கலாம். ஓகே. வாங்க. ஓகே. ஏனோ எந்த நெஞ்சில் மாற்றம், காதல் தந்த இந்த தோற்றம், என்னுள்ளே ஆசை போடும் ஆட்டம், கண்ணாலே அவனை காண நோட்டம், அலை போலுள்ள அங்கும் இங்கும் பாயும் ஆசை எல்லை மீறதேனும், மாலை நேரம் அந்த சாயும் காலம் நிலவும் சேர்ந்து கொள்ளுதே. ஏனோ எந்த நெஞ்சில் மாற்றம், காதல் தந்த இந்த தோற்றம், என்னுள்ளே ஆசை போடும் ஆட்டம், கண்ணாலே அவனை காண நோட்டம். காணல் நீரில் அவனின் பிம்பம் தெரியும், கனவா நினைவா எந்த உள்ளம் பாடுதே, நேற்று இந்த மயக்கம் என்னில் இல்லை, இன்று காதல் தந்த அன்பு தொல்லையே, உறங்கும் போதும் கனவு அவன் உருவிலே, விழிக்கும் நேரம் நினைவு அவன் அருகிலே, அவனே என்றும் எனது இதய துடிப்பிலே, அன்பில் அன்பாய் நீயும் நானும் நானும் நீயும் பாட. ஏனோ எந்த நெஞ்சில் மாற்றம், காதல் தந்த இந்த தோற்றம், என்னுள்ளே ஆசை போடும் ஆட்டம், கண்ணாலே அவனை காண நோட்டம். My mama says life's a box of chocolates. You never know what you get and what you want. Go with it, never, never fight. If it's high, if it's low, just take it easy. படிக்கும் தாளில் உந்தன் பெயரை தேடி, பார்க்கும் படத்தில் உந்தன் உருவம் காண்கிறேன், நானல் போல நானும் மெல்ல வளைய, தூரல் போல காதல் வந்து நனைகிறேன், வானாவில் என் வண்ணம் 7 ஆனதே, மனதின் எண்ணம் 100 தாண்டி போகுதே, கண்கள் உன்னால் கனவில் தினமும் மிதக்குதே, அன்பே என்னை திருட வருட வருட திருட வேண்டும். ஏனோ எந்த நெஞ்சில் மாற்றம், காதல் தந்த இந்த தோற்றம், என்னுள்ளே ஆசை போடும் ஆட்டம், கண்ணாலே அவனை காண நோட்டம். வணக்கம் தம்பி. என்ன சார் பிரச்சனை? இந்த முட்டி இருக்க முட்டி நடக்கும்போது கட 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 கடன்னு ஆடுடா. அப்புறம் இந்த இடுப்பு இருக்க இடுப்பு நடக்காமலே கடம்படா கடம்படான்னு ஆடுடா. ஹலோ, இடுப்புன்னா எதுன்னு எனக்கு தெரியும். சரி, நேற்று வீட்டில் உங்கள் பொண்டாட்டி இருந்தாங்களா? என் பொண்டாட்டி பிள்ளை போயிருக்கா, அது தங்கச்சியோடு இருந்தேன். அதே நீ கேட்க. அச்சோ, சரி சரி, உங்கள் வெயிட் என்ன? அதையும் கொஞ்சம் இடத்துல கேட்கணும். போய் உங்கள் வெயிட் கொஞ்சம் பாருங்க. A beautiful young lady in 16 years old. நர்ஸ்,
உங்கள் காலை கொஞ்சம் எடுங்க. ஏய் கந்தா, வெயிட் பார்க்கத்தாமா? நல்ல வேளை நான் பயந்துட்டேன். ஏய் இப்படிலாம் பயப்படக்கூடாது. இதுக்கு முன்னாள் நர்ஸ் இருந்தா பயப்பட மாட்டாளா? அவ அம்மாவே பயப்பட மாட்டாளா? ஏய் இப்படிலாம் பயப்படக்கூடாது. ஆமா, பையன் யாரு? பள்ளிக்கூடத்து போல? ஹலோ, அவர்தாங்க டாக்டர். இவனா? ஏன் முட்டி வளர்ச்சி கூட இல்ல, இவங்கிட்ட போய் முட்டிக்கு வைத்தியம் பார்த்து விளங்குமா? நீ வா, என் இடுப்புலிக்கு நீ சரியான மருந்து. ஒரு சான் வளர்த்திருக்கான், இவன்ட்ட வேலை பார்த்து விளங்குமா? வா ஓடிடுவோம். ஐயோ டாக்டர், அப்ப நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஐயோ ஐயோ. என்ன டாக்டர், மௌன விரதம் கலைஞ்சிருச்சா? ஹலோ சார், எனக்கு ரொம்ப முடியல. என்னாச்சு? குளிர் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீங்கள் வீட்லேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். நர்ஸ், ட்ரிப்ஸ் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் சேஞ்ச் பண்ணிடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ, அடங்கு அடங்கு. என்னையா நரி மாதிரி ஊழ விட்டு வர? போன டாக்டர் எங்க இருக்காரு? லெஃப்ட்ல போங்க. பொறுமை பொறுமை பொறுமை. அம்மா, டாக்டர் முருகேசன். அவன் வெயிட்டிங் டாக்டர். டாக்டர், என்னாச்சியா? முடியல டாக்டர். அதான் மண்டை நிறைய முடி வச்சிருக்கல. அந்த முடியல டாக்டர். அப்படின்னா பெட்ல உட்காரு. பெட்ல போறதுக்கு நான் குழந்தையா? பெட்டு நாரும். பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஒரு நிமிஷம். பொறு 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 பொறு. தெரியல டாக்டர். இருக்கு. என்னையா சத்தம்? சுகப்பிரசவம். யாரே நீ? நீ பாட்டு வந்த நேராக உள்ளே போகிற, வெளியே வர? டாக்டர், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மட்டன் பிரியாணி 3 பந்தியில் உட்காந்து வெட்டின்னு வெட்டிட்டேன். ஃபுல் கட்டு. மட்டன் பிரியாணியில் மிக்சிங் சரியில் குளத்திடுது, வயிற்ற கலக்கிருச்சு. 3 மணி நேரமாக நானும் பாத்ரூமை தேடி அலைஞ்சேன். அப்போ தான் உங்கள் போர்டில் பார்த்தேன் 24 மணி நேரம்னு. அப்படியே உள்ளே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்தாப்பா. யோ, இது என்ன கார்பரேஷன் கக்கூசா? ஆஸ்பத்திரியா? இந்தா உன் காசு. ஓ, இலவச பாத்ரூமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இது ராத்திரிக்கு பார்சல் கட்டி கொண்டு வந்திருக்கேன். பார்த்து மெதுவா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. படுங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. அட்லீஸ்ட் பாலாவது குடிக்கலாம்ல. பார்த்து மெதுவா. போதுமா? போதும். ஓகே, நோ ப்ராப்ளம். அநேகமா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சரி, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். டேக் கேர். பத்திரம். ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். போலாமா? போலாம். சரி, போற வழியில் மெடிசன் வாங்கிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு என்ன? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன். பக்கத்து வீட்டு பொண்ணான என்னையே இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்க வைஃபானா எப்படி பார்த்துப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு பேஷண்ட் தான். என்ன
மற்ற பேஷண்ட்டை கவனிச்சுக்க அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா உன்னை கவனிக்க யாருமே கிடையாது. அதனால கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டேன். கவனிக்கிறது காதல் ஆகாது. அப்படி ஒரு கவனிப்பு தான் என்ன உங்களை கவனிக்க வச்சது, காதலிக்கவும் வச்சது. நீ படிச்ச பொண்ணு, புரியாம பேசாத. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்படி பேசுறேன். உன் வயசு அப்படி. எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. பொண்ணுங்களுக்கு ஒரு ஆம்பளை அன்பா பழகினா அந்த ஆம்பளை அப்பா மாதிரியா அண்ணன் மாதிரியா நினைக்க தோணாது, லவரா தான் நினைக்க தோணும். கனிவா பேசுறவன் காதலன் ஆக மாட்டான். இன்னும் 5 வருஷம் போனா என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்ப்பேன். ஆனா நீ என்ன மாப்பிள்ளைய பாக்குற, அது தப்பு. சல்மா ருஷ்டியா பத்மா லட்சுமி கல்யாணம் பண்ணலையா? முடிவா என்ன சொல்றீங்க? உலகத்துல உள்ள உதாரணத்துக்காக வாழ்றவன் நான் இல்ல. இந்த உலகத்துக்கு நான் ஒரு உதாரணமா வாழணும்னு நினைக்கிறவன். நான் உங்களை லவ் பண்றேன். மாயா மாயங்கள் செய்தாயா என் செல்ல பெனியா நெஞ்சுக்குள்ளோ சிபிஷா. மேகத்தில் நிற்கின்றேன், மின்னல்கள் விற்கின்றேன், ஏதேதோ செய்கின்றேன், எல்லாமே உன்னாலே தான். மூச்சு முட்டுதட, பேச்சு திக்குதட, என்ன மாயமட உந்தன் அருகினில் வாழும் நேரமட, சூழல் மாறுதட, வண்ணம் தூறுதட என் முன்னே. கண்கள் பார்த்தபடி, கைகள் கோர்த்தபடி, வார்த்தை தீர்ந்தபடி நிற்கும் தருணங்கள், ரத்த நாளங்களில் அத்த வாசனைகள் கத்தி வீசுதடி என் அன்பே. என் செல்லம் நீ அன்பே, உன் செல்லம் நான் அன்பே, நம் காதல் மாயங்கள் தீராது தீராதடா. ஓ மாயா மாயங்கள் செய்தாயா என் செல்ல பெனியா நெஞ்சுக்குள்ளோ சிபிஷா. பள்ளிக்கூட நாக்கு சேட்டை எல்லாம் உந்தன் முன்பு செய்து காட்டுவேன். அந்த நாளில் காதலித்த பெண்ணை நேரில் காட்ட சொல்வேன். நீ ஸ்கூட்டி ஓட்டும் போது மேடு பள்ளங்கள் தித்திக்கும், உன் தோளில் சாய்ந்து கொண்டு சுற்றும் நீரங்கள் என் காற்றில் நறுமணம். மீண்டும் மீண்டும் உன்னை கட்டி கொண்டு முத்தம் மீது முத்தம் போடுவேன். போதும் என்று சும்மா சொல்லி நானும் முத்தம் வாங்கிக் கொள்வேன். வீட்டு வேலை செய்யும் போது கூட காதல் ரெண்டு கல்வி கொஞ்சுவாய். கட்டு மீது மட்டும் என்ன நீயும் பூதமாக்கி தின்றாய். உன் சட்டை போட்டுக்கொள்ளும் நேரம் நெஞ்சினில் உற்சாகம். பொய்யாக சண்டை போட்டு மெய்யாக வேடிக்கை பார்ப்பேனே. அது பரவ சூழலாக ஆரம்பித்த ஸ்நேகம் ஆழியாக இன்று நீண்டதே. காதல் காமம் ரெண்டு பற்றி கொள்ளும் உன்னை காணும் போதே. ஓ மாயா மாயங்கள் செய்தாயா என் செல்ல பெனியா நெஞ்சுக்குள்ளோ சிபிஷா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்தாங்க டாக்டர், நீங்களே எடுத்துக்கோங்க. சார், என்கிட்ட என்ன ஏதுன்னு யாரு கேட்டாலும்
எனக்கு பட்டுன்னு கோவம் வருது டாக்டர். என்னன்னே தெரியல டாக்டர். ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கா? அதை தாண்ட சொல்ல வந்தேன். என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா? இங்க பாரு, எங்க ஆத்தாலும் அப்பளும் இப்படி கேட்டனாலதான் ஒரே கல்ல போட்டு அடிச்சு கொண்டுட்டு வந்தேன். அதே மாதிரிதான் பூசாரி ஏன்னு கேட்டான், எதுக்குன்னு கேட்டான், அவனையும் அடிச்சு கொண்டுட்டு வந்துட்டான். ஓடி வந்தானா, போலீஸ்காரன் பார்த்துட்டான். அவனும் ஓடி வந்தானா, ஏன்டா ஓடுறான்னு கேட்டான். என்ன பார்த்தாடா ஓடுறேன்னு கேட்டான். ஒரே கல்ல தூக்கி போட்டு அவனே அடிச்சு கொண்டுட்டு வந்துட்டான். அவனே கொன்ன. நீ என்ன கேட்கறது? எதுக்கு சார் கத்துறீங்க? சைலன்ஸ் ப்ளீஸ். நீ எல்லாம் என்னைய கேட்க ஆரம்பிச்சியா? இப்ப பொம்பளை வரையும் என்னைய கேட்க ஆரம்பிச்சீங்களா? உன்னையும் கொல்ல போறேன், உன்னையும் கல்ல போட்டு தூக்கி போட்டு கொல்ல போறேன். என்னையா பிரச்சனை? ஏன் கத்துற? நீ யாரா? அப்படி என்ன டாக்டர் சொன்னீங்க? கத்துறா இவன். ஏன்னு கேட்டையா? டேய், என்கிட்ட கேள்வி கேட்கலாமடா. என்னன்னு கேளுடா. டேய், நீ யாரா முதல்ல? நீ யாரா சொல்லுடா சார்? கமெண்ட்ரா. ஏடா நீனும் வெள்ளை சட்டை, நானும் வெள்ளை சட்டை போட்டவளே கமெண்ட்ரா. ஏடா கலாவளி போல. போன் பண்றேன் பாரு, போலீஸுக்கு போன் பண்றேன் பாரு. அடிக்குது. ஏய் அடிக்குது. சார், போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, யாரையா நீ? இங்க ஒரு 3 கொலை நடக்க போகுது சார். எதுக்குயா? எதுக்கு நீ கேக்குறியா? உன் 4வது கொலை பண்ணுடா. உன்னை 4வது கொலை பண்றேன். டேய், 4வது கொலை பண்ணிட்டு வாண்டா. 4வது கொலை பண்ணிட்டு வாண்டா. என்ன கோயிலுக்கு போனாலும் கோவம் வருதே, எந்த கோயிலுக்கு போனா கோவம் வராது? ஐயோ, என்ன உச்சக்கட்ட கோவக்காரனா இருக்கனே? டேய், என்ன பார்த்தா கோவக்காரன் சொன்னா? தெரியாம கேட்டேன். ஒண்ணுமே கேட்க மாட்டேன். கொல்லாம விட கூடாதா? என்ன பார்த்து கோவக்காரன் சொல்லிட்டாடா. கொல்லாம விட மாட்டேடா. டேய், எந்த கோயிலுக்கு போனாலும் இவனை கொல்லாம விட மாட்டேடா. போய் காளியாட்டா வேண்டிட்டு வாண்டா. என்னப்பா பயமுடுத்திட்டீங்க? குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஆமா. குட். பிரியா ப்ளீஸ். இன்னைக்கு லேட்டா? சும்மா ரெடி. பிரியா ப்ளீஸ். என்னாச்சு தள்ளுங்க. என்னாச்சுன்னு தெரியல சார், பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே கிடக்குறாரு. கொஞ்சம் தள்ளுங்க, காத்து வரட்டும். தள்ளுங்க. தள்ளுங்க. தண்ணி கொடுங்க. சார், இந்த போட்டோல இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. பிரியா, அப்பா எங்க? அங்க. வீட்ல கேஸ் தீந்து போச்சு. இன்னைக்கு நான் இங்க சமைச்சுக்கவா? சத்தியமா தீந்து போச்சு. தெரியும். ஒவ்வொரு நாளும் சக்கரை பருப்பெல்லாம் தீந்து போச்சுன்னு வருவேன். அதனால உனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன். போய் சாப்பிடு போ. என்ன? நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். உன்ன சரி. சாப்பிடுங்க. என்கிட்ட பேசாத. என்னாச்சு? உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி எடுத்து சொல்லி என்னோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேல. அழுற புள்ளதான் பால் குடிக்கும். என்னடி டபுள் மீனிங்ல பேசுற? ஐயோ, நீயே உன் காதல புரிய வைக்க வேண்டியது தானே.
எத்தனை தடவை சொல்றது சாப்பிடும்போது பேசாதுன்னு. இந்தா தண்ணி குடி. ஏய், இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்கே, அறிவில்ல? எதிரிலேயே தண்ணி இருக்குல்ல, எடுத்து குடிக்க வேண்டியதானே? குடி. அனுஷா மேடம் எப்போ வருவாங்க? யோ வந்து இதுவே எத்தனை தடவையா கேட்பேன். டாக்டர் வந்து பார்த்துக்க, என் உயிரை வாங்க. சாரிண்ணா. மேக்கமன் சார். வாங்க சூர்யா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ. ஹலோ சார். சார் நமக்காக ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு ஆசைப்படுறாரு. நமக்குன்னு சொல்கிறத விட உங்களுக்குன்னு சொன்னால் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எதுக்கு சார் வீண் செலவு? என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை, என் வாழ்க்கையும் சேர்த்து திருப்பி கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. இருக்கட்டும் சூர்யா, சார் ஏதோ உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் விருப்பப்படியே செய்யட்டுமே சூர்யா. உங்களால் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணட்டுமே. ஓகே சார். குட் மார்னிங் மேடம். மார்னிங். இங்கே வலிக்குதா? இல்லை டாக்டர். இங்கே? டாக்டர் அங்கே தான் லேசாக வலிக்குது டாக்டர். டாக்டர் கீழேயும் வலிக்குது டாக்டர். முட்டிலையா? ஆமாம் டாக்டர். இங்கே? இன்னும் கொஞ்சம் மேலே டாக்டர். இங்கே? 1 வருஷமா வந்து பாரு, நீ இன்னுமா உன் கை சரியாகல? என்ன சார் பண்ணுறது? மேடம் கையை வச்சா வலிக்கல, கையை எடுத்தா வலிக்குது. இருடா, உன் கையை வெட்டாலும் சரியாகும். கத்தி எடுத்து இருடா. ஐயோ, என்னம்மா நீ? எனக்குலாம் வலி காலில் இல்லைம்மா. முதல்ல நீங்கள் ஜிப்பு போடுங்க சார். ஓ சாரி. சொல்லுமா. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். சொல்லு, என்ன ஹெல்ப்பு? ஹாஸ்பிட்டலில் வர எல்லா பேஷண்ட்டையும் கல்லறைக்கு அனுப்புகிற உங்ககிட்ட இல்லறத்தை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் உருவம் தான் சின்னது, பட் மனசு ரொம்ப பெருசு. அதான் எல்லாரும் தெரியுமே. சொல்லு, என்ன விஷயம்? நான் ஆல்ரெடி சூர்யா கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவர் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க. நாளைக்கு நமக்கு பார்ட்டி இருக்கு, அங்கே குடிக்க உனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் தரேன். அதை குடி. அதுக்கப்புறம் டாக்டர் சூர்யா உன் மனசில் உள்ள லவ்வை அவராகவே தெரிஞ்சுப்பாரு. நிஜமாவா சார்? நம்ம நச சுஜி மேலே சத்தியமா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழித்து தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே மேலோதரு கன்னத்தோடு ஒட்டி பிறந்தது. அதனால் நான் பல ஹாஸ்பிட்டலுக்கு போயும் எந்த பலனும் இல்லை. கடைசியாக க்ரீன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் நினச்சதை விட என் குழந்தைய தேவதையாக என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் டீன் மறுத்ததுனால என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என் குழந்தையை தேவதையாக கொடுத்த டாக்டர் சூர்யாவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 கடவுள். ஒன்று நம்ம எல்லாரையும் படைத்த கடவுள், இன்னொன்று இவங்கள மாதிரி படித்த கடவுள். என் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே சார். எல்லாம் கடவுளோட செயல் தான். ரொம்ப நன்றி சார். கோக் காலி ஆயிடுச்சு. அனு, எனக்கு கோக் வேணும். எடுத்துட்டு வரேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை.
என்ன சார் ஆச்சு? வண்டி பள்ளத்தில் இறங்கிடுச்சு. நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் தள்ளுறேன். ஓகே. தம்பி ரொம்ப தேங்க்ஸ். இந்தா இதை வச்சுக்க. வேண்டாம் சார். ஏய் பரவாயில்ல வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம் சார். என்னப்பா நீ? சார் இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? தம்பி உன் ஃபோன் நம்பரை கூட. இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காங்க சார்? அங்க இருக்காருமா. சொல்லுமா, ஏன் அவளை பார்த்து மாற? என்னாச்சு? என்ன? உட்காரு, முதல்ல உட்காரு. உட்காருமா, பரவாயில்ல உட்காருமா. இந்தாமா, பதட்டப்பட முதல்ல தண்ணி குடி. வேண்டாம் வேண்டாம் குடிமா. இல்ல சார் வேண்டாம். எங்க அப்பா உங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு ஒண்ணும் இல்ல சார். எங்க அப்பா ஒருத்தர் மிரட்டி எங்க அப்பா மிரட்டினதுனால அந்த ஆளு தன்னோட கைய தானே வெட்டிக்கிட்டாரு. ப்ளீஸ் சார் சீக்கிரம் வாங்க. எங்க அப்பா அந்த ஆளை கொன்னுடுவாரு. சரி வாங்க போலாம். என்ன சார் பிரச்சனை? சார் இது உங்க பொண்ணா? ஆமாம் சார். நீங்க யாரையா மிரட்டி கையை விட்டு வச்சிங்களாமே? சார்
அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சார் அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை கூட்டு வந்திருக்காங்க. சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. என்னம்மா இப்படி சொல்கிறாரு? சார் நான் காட்டுறேன் சார், என் கூட வாங்க சார், வாங்க வாங்க சார். சார் இங்கதான் சார், இங்கதான் சார் அந்த ஆள் இருந்தா. இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் அவன் கைய இங்கதான் சார் வெட்டிக்கிட்டான். இங்கதான் சார், அந்த கை இங்கதான் சார் இருந்துச்சு. இப்ப பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி இருக்கு சார். நான் பார்த்தேன் சார். சார் என்ன கொஞ்சம் நம்புங்க சார். சரி பதட்டப்படாத, கீழே போய் பேசிக்கலாமா? சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். பரவாயில்லம்மா, கீழே போலாம் வா. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? எதுவும் இல்லை, உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. சார் நில்லுங்க சார், என்னை விட்டுட்டு போகாதீங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். சார் இவர் என் அப்பாவே இல்லை சார். என்னம்மா சொல்கிறேன்? ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் அப்பான்னு சொன்னேன். இப்போ கூட மேலே வந்தப்போ உங்கள் அப்பா தானம்மா சொன்னேன். சார் அவ என் பொண்ணு, ஒரே பொண்ணு. அவளுக்கு புத்தி சரியில்லை சார். சார் ப்ளீஸ் சார், நான் பைத்தியம் இல்லை சார். சார் நீங்கள் டாக்டர், உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே சார். சார் என்னை தனி விட்டுட்டு போகாதீங்க சார், இவர் என்ன கொன்னுடுவாரு சார். எனக்கு பயமா இருக்கு. பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை நான் நம்புகிறேன். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுமா? இப்போ நான் ஃபோட்டோவை காமிச்சா உன்னால் அடையாளம் காமிக்க முடியுமா? கண்டிப்பா. ஹலோ கோபி, அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. சார் நான் பார்க்கணும் சார். அவர் வேண்டாம், கார்த்தியை மட்டும் உள்ள அனுப்புங்க. நீ போப்பா. சார் நான் அப்பா சார், நானும் வெயிட் பண்ணுங்க. நீ பார்த்தது இவன் தானா? இல்ல. இவனா? இல்ல. மிஸ்டர் சண்முக பாண்டியன். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். கொலைக்காரன் 3வது கொலையம் பண்ணி நெட்டில் ஏற்றிருக்கான், பார்த்தீங்களா? நீ அந்த பக்கம் போய் பாரு. கோபி நீங்கள் அப்படி போங்க.
சார் அந்த பொண்ணு சொன்னால் நிச்சயமாக வந்தா சார். வேணா அந்த பொண்ணை நேராக வர சொல்லி கேட்டுடலாமா? யோ அந்த பொண்ணு வந்து பார்த்தாலும் தெரியாதாயா சொல்லுவா. ஒருவேளை நீங்கள் லேப்டாப்பில் காமிச்சிருந்தால உண்மையில அந்த பொண்ணு பார்க்காம இருந்தா அந்த பொண்ணு போய் சொல்கிறான்னு நாம ஏன் சார் முடிவு பண்ணோம்? அந்த பொண்ணை நேராக கூப்பிட்டு வந்து கேட்டால் உண்மை என்னன்னு தெரியும். சரி கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். கம்பிரியா என்னம்மா நீ சொன்னால் இவன் தானே? நல்லா பார்த்து சொல்லுமா, இவன் தானே? எனக்கு தெரியாது சார். என்ன சார் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? உண்மையை சொல்லுமா. உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி பொண்ணுக்கிட்ட தான்மா உண்மை மாட்டிக்கிட்டு உசுரை விடுது சார். இப்போ என்ன பண்ணலாம்? ம் வீட்டில் என்னை தனியாக விட்டு போயிடாதீங்க, எங்கள் அப்பா என்னை கொன்னுடுவார்னு சொல்லி கதறினா. ஹாஸ்பிட்டலில் செத்தவன் யாருன்னு அடையாளம் காமிக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வர கேப்பில் அவன் போய் ஏதோ பேசினான். அதுக்கப்புறம் கேட்குறோம் செத்தவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா. இவன் போய் ஏதோ சொன்னதுனால தான் அவன் நம்மகிட்ட உண்மையை மறைக்கிறா. ஸோ இந்த 2 கொலைக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. பார்க்கலாம். வர சொல்லியிருந்தீங்களாமா சார்? ஆமாம். இந்த பாடியை பார்த்தா யாருன்னு தெரியுதா சார்? என் ஃப்ரெண்டு ராமலிங்கம். 10 நாளைக்கு முன்னாடி இறந்தார் கேசவன். அவர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவரும் என் ஃப்ரெண்டு தான் சார். நீங்கள் எல்லாம் பார்ட்னர் சார்? ஆமாம் சார், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10 நாள் கேப்பில் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரை கொண்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. எங்கேயாவது ஊருக்கு போனால் சொல்லிட்டு போங்க. சரிங்க சார். அம்மா இப்போ ஏத்தாப்பில் போகிறாரு, அவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாது சார். சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க. கோபி இவரோட 2 ஃப்ரெண்டையும் போட்டாச்சு. அநேகமாக அடுத்த டார்கெட் இவராக தான் இருக்கும். இவரை நாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கொலகாரனை பிடிச்சிடலாம். கொண்டு வாங்க கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. டாக்டர் டாக்டர், ஐயோ டாக்டர். டாக்டர் பங்காளி போய் உயிரை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். இவங்க உயிரில் தான் டாக்டர் ஊருக்குள்ள என் கௌரவமே இருக்கு. பாருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன். டாக்டர் சாரி, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், என்னால் காப்பாற்ற முடியல. ஒரு 1/2 hour முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். யோ அவன் ஆக்சிடென்ட் ஆகி 5 நிமிஷம் தான் ஆகுது. ஆமா தெரியாம தான் கேட்கறேன். இந்த டாக்டர்கள் இதே புலமா இருப்பீங்களா? ஏயா தியேட்டருக்குள்ள இருந்து வர்றது, கண்ணாடியை கலட்டுறது, கண்ணை கசக்கிறது, சைடில் இருக்கிற நர்ஸுகளை பார்த்து லுக்க வர்றது, கடைசியில் மேலே கை காட்டுறது. எத்தனை நாள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க? எத்தனை நாளையா பண்ணுவீங்க? காலங்காலமா அதே சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப எல்லாரும் போல டெட் பாடி நீயே வச்சுக்க. வாங்கயா போலாம். அப்போ பீஸு பீஸா? அடிச்சா அரை அடி கீழே போயிடுவேன். பீஸ் கேட்ட பீஸ் பீஸ் ஆயிடுவேன். யார்கிட்ட பேசிக்கிருக்க? நான் யார் தெரியுமா? என் பேர் தெரியுமா? பந்தா பாண்டி. பந்தா பாண்டினா இந்த ஊரே பயப்படும். ஊருக்காரெல்லாம் என்ன நம்பிதாயா இவன் உயிரை என்கிட்ட ஒப்படைச்சு டாக்டர்கிட்ட கூட்டி போய் சொல்லியிருக்கான். என் உயிரியா அவன்? உசுருக்கு உத்தரவாதமே நான் தான். நீ என்கிட்ட மோதிரியா? தொலைச்சிருவேன் தொலைச்சு. வாங்கயா போலாம். ஐயோ பேய் 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 பங்காளி போல. டேய் நீ உயிரோட இருக்க? அட பாவி, நீ செத்துட்டேன்னு சொல்லி கண்ணை கூட டொனேட் பண்ணிட்டடா. டேய் நீ உயிரோட வந்து ஊருக்குள்ள என் கௌரவத்தை காப்பாத்திட்டடா. கௌரவத்தை காப்பாத்திட்டடா. இப்ப சொல்றேன்டா, இந்த பந்தா பாண்டி சொல்றேன்டா, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நீதான்டா என் 2 கண்கள். ஏய் வாடா வாடா. ஏய் நீ வாடா.
என் பங்காளி பையன் உயிரோட இருக்கா, அவன் செத்துட்டான்னு சொல்லி அவன் கிட்னியோட திருட பாத்தீங்க. டேய் இவங்களை சும்மா விட கூடாதுடா, அடிக்கடா அவங்கள. ஏண்டா உள்ள போட பங்காளி பையன் கிட்னியோட பார்த்தா இறி உங்ககிட்ட சட்டி ஆக்குறேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்லம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கார்த்திக் உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுது. நானும் கார்த்தியை நேத்தே மீட் பண்ணிட்டோம். என்னைக்கால தான் உங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட போயிட்ட. அதனால தான் ஃபோன் பண்ணி கார்த்திகை வர சொன்னேன். உன்னை பைத்தியன்னு சொன்னதுக்கு நீ தான் என்ன மன்னிக்கணும். அப்படி சொல்லாதீங்கப்பா. நீ போலீஸ்ல சொன்னோம்னு சரண்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா என் கடமை இன்னும் முடியலம்மா. அதான் நான் அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. சார், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் சார். தேங்க்ஸ்பா. எப்படி இருக்க? இப்ப பரவாயில்ல. ஊர்ல இருந்து வந்ததும் விஷயத்தை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீ டிஸ்சார்ஜ் ஆயிட்டதா சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். என்னாச்சு? பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடு. கார்த்திக் உள்ள கூட்டு போ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிரியாவை நீ தான் பார்த்துக்கணும். வாட்ஸ் கோயிங் மிஸ்டர் சண்முக பாண்டியன்? இது கொடைக்கானல் இந்த 3வது மர்டர். அக்யூஸ் கொலை பண்ணிட்டு கூலா நெட்ல ஏற்றி விட்டான். இதை பார்த்த பப்ளிக் மட்டும் இல்லை, மீடியாவும் நம்மளை தப்பா பேசுவாங்க. இஸ் தேர் எனி இம்ப்ரூவ்மெண்ட்? சார், முதல் மர்டர் ஆன பொண்ணு பேர் ரஞ்சனி, ஸ்கூல் கேர்ள். ரேப் பண்ணும்போதே இறந்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கே தவிர எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அதுல இருந்து 3 நாள் கழிச்சு ஒருத்தர் கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காரு. அவர் பேர் கேசவன். அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன். கேசவன், ராமலிங்கம், செல்வதுரை 3 பேரும் சேர்ந்து கார்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேசவன் மர்டர் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் ராமலிங்கம் மர்டர் ஆயிருக்காரு. இந்த 2 பேருடைய ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி, இவங்க மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை. நேற்று எங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா ஒருத்தரை கொலை பண்ண போகிறதா சொன்னான். ஆனால் டெட் பாடியை பார்த்ததும் அவன் யாருன்னே தெரியாதுன்னு எங்ககிட்டே போய் சொல்கிறா. அந்த பொண்ணு சொன்ன நபர் தான் இறந்து போன ராமலிங்கமாக இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனால் எதுக்கு கொலைகாரம் இன்டர்நெட் மூலமாக தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறான்னு தான் புரியல. ஸோ ஐ சஸ்பெக்ட் டாக்டர் சூர்யா. டாக்டர் சூர்யாவோட ஃபுல் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணால் உண்மையான அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே சண்முக பாண்டியன், ஐ திங்க் யூ ஆர் ஆன் த ரைட் வே. சார், நீங்கள் கேட்டீங்களே க்ரீன் ஹாஸ்பிட்டலோட நம்பர். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கள் சார். க்ரீன் ஹாஸ்பிட்டலா? ஆமாம் சார். நான் கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் சண்முக பாண்டியன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்கள் டீனை நான் மீட் பண்ணணும். வாங்க சார். ஹலோ சார். ஹலோ சார். என்ன விஷயம் சார்? டாக்டர் சூர்யா உங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாரு? லாஸ்ட் 6 months ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? ஹலோ. தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம் சார். நான் கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், தாம்பரம் பிரின்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் சூர்யாவோட ஃபுல் டீட்டெயில் வேணும் சார். 6 மாதம் முன்ன வரைக்கும் அங்கே தான் வேலை பார்த்தாரு. உங்கள் டீட்டெயிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார். டாக்டர், டாக்டர், யார் நீங்க? என்ன தெரியலையா? டாக்டர், அன்னைக்கு ஃபுல்லா தண்ணியை போட்டு போதையில வந்து நின்னானே, இன்னைக்கு பூசாரியா வந்து நிக்கிறா. தெரியலையா உங்களுக்கு? அவனா இவன்? டாக்டர், என் மச்சான் 24 மணி நேரம் குடிக்கிறாரு. அவர் குடியை நிப்பாட்டுறதுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உன் மச்சான் குடிக்கும் போது உன் தங்கச்சி ஒரு கிளாஸ் எடுத்து பக்கத்துல வைக்க சொல்லு. அதை பார்த்துட்டு குடும்பமே குடியுதுன்னு அவரு குடியை நிறுத்துவாரு. புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வாமா போலாம் மச்சான். ஓ, நீங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு என் மச்சான் குடியை நிறுத்துறதுக்கு நீ என்னையா சொன்ன? என்ன சொன்ன? என் மச்சான் குடிக்கிறப்ப என் தங்கச்சியையும் ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கணும்னு சொன்னீல. அதை பார்த்த என் மச்சான் குடிக்கிறதையே நிறுத்திட்டாரியா? வெரி குட் டாக்டர். ஓ, பப்ளிக்கா தட்டணும். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? வந்து பாரியா வெளியில. சிலப்பற அப்புறம் வச்சுக்கியா. முதல்ல என் தங்கச்சி வந்து பாரியா. எப்படி இருந்து என் தங்கச்சி எப்படி மாறிட்டான்னு வந்து பாரியா. நல்லா பாரியா. என்ன இது? காஞ்சனா பாட்டு கொண்டு வந்துக்கிறீங்க? இதுதான் என் தங்கச்சி. ஐயோ,
குடும்ப குத்து விளக்கா இருந்த என் தங்கச்சிய இப்படி குடிகாரியா மாத்திட்டியா? ஓ மை காட். ஓஹோ, இதான் அந்த தம்பியா? தம்பி இல்ல, டாக்டர். சரிடா டாக்டர், எனக்கு போதையை கொடுத்ததுக்கு உனக்கு என்ன வேணும்? 2 உத வேணும். நீங்க தான் டாக்டர் எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன், இல்லை நான் செத்துருவேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, சேம் ட்ரீட்மெண்ட்டு. அவர் குடிக்கும்போது உன் தங்கச்சி கிளாஸ் எடுத்து வச்சா மச்சான் க்யூர் ஆயிட்டாரு. உன் தங்கச்சி குடிக்கும்போது நீ கிளாஸ் எடுத்து வை, குடி உன் பக்கம் திரும்பிட்டோம். உன் தங்கச்சி க்யூர் ஆயிடுவா. சூப்பர் ஐடியா டாக்டர், கலக்கிட்டீங்க. இந்த பாசமலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டேய் டாக்டர், என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான ஐடியா கொடுக்குற? பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுறேன். ஹலோ, சொல்லுங்கள் சங்கர். பிரின்ஸ் ஹாஸ்பிட்டலையும் சரி, சூர்யா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி, டாக்டர் சூர்யா ஃபேமிலியோட அமெரிக்கா செட்டில் ஆகிட்டதா சொல்கிறாங்க சார். ஓகே சங்கர், வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். சரி, ஓகே, தேங்க்யூ. சார் சொல்லுங்கள் கோபி. நீங்கள் கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். பண்ணக்காட்டில் 2010 டிசம்பர் 10 வீட்டில் தேட போன ஒருத்தன் அங்கேருந்த பொண்ணை கெடுத்துட்டு ஓடிட்டான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். பல்லங்கி ஊரில் அம்மாவும் பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அட்ரஸ் இது. அட்டுவம்பட்டி ஊரில் சொத்து தகராறில் ஒரு 18 வயசு பொண்ணையும் அவங்க அப்பாவையும் வெட்டி கொண்டுட்டாங்க. அவங்க அட்ரஸ் இது. அடுத்தது தாண்டிக்குடியில் இந்த வருஷம் ஜனவரி 5 வீட்டில் கேஸ் வெடிச்சு ஒரு பொண்ணும் அம்மாவும் இறந்துட்டாங்க சார். குட் மார்னிங் சார். வாங்க கிஷோர். சொல்லுங்கள் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். இதில் 2 பேரோட இமெயில் ஐடி இருக்குது. பாஸ்வேர்டு தெரியாது, நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே சார். கேசவன், ராமலிங்கம், ரஞ்சினி இந்த 3 பேர் தான் சேட்டிங்கில் இருந்திருக்காங்க சார். ரஞ்சினி 3 மாசமா இவங்க கூட சேட்டிங்கில் இருந்திருக்கா சார். ரஞ்சினி தான் கொடைக்கானலுக்கு வர்றதா 21 கேசவனுக்கு மெயில் அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடியிலேருந்து யாருக்கும் மெயில் போகவே இல்லை. கேசவன் கடைசியாக ராமலிங்கத்துக்கு இதே மெயிலை தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே கிஷோர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நான் வேற தேவைன்னா கூப்பிட்றேன். கோபி, கொடைக்கானலுக்கு ரஞ்சினி வாரேன்னு சொல்லி 21 மெயில் அனுப்பியிருக்கா. 24 கொலை செய்யப்பட்டிருக்கா. ஒரே மர்மமாக இருக்க, கண்டுபிடிப்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்களாமா. அது சம்மந்தமாக அவங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கிறோம். மாமியாருக்கும் மருமகனுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போய் பாவம் தூக்கில் தொங்கிடுச்சு. கோபி, அவங்க கூலாக தொங்கிடுறாங்க, நம்மளை தூக்கலாமல் அலைய விடுறாங்க. அம்மா, அவங்க ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்களா? இருக்குங்க. எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வாமா. சார், 2 நாள் லீவுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் சொல்லவே மாட்டேங்களே சார். என்னையா பிரச்சனை உனக்கு? சார், மாமியாருக்கு முடியலதான். என்னது சார்? வேணாம் சார், அப்படி பார்க்காதீங்க, எனக்கு லீவே வேணாம். ஆமா சார், என் சொந்தக்காரங்க தான். சென்னையிலேருந்து கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்க. எங்க வீட்டில் தான் கேஸ் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க. அவங்க ஃபோட்டோ தான் இருந்தா தாங்க. இருக்கு சார். ஏதோ லீவு கேட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார்.
டேய் விடுங்கடா விடுங்கடா விடுங்க விடுங்க விடுங்கடா விடுங்கடா கபடி 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 கிட்ட வராத கபடி 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 பிடிக்காத பிடிக்காத கபடி 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 விடுங்கடா கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி இந்த ஊசி போடுங்க. கபடி 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 சீக்கிரம், சீக்கிரம் போடுங்க, நர்ஸ். கபடி 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 நம்ம இன்ஜெக்ஷன் கூட வேலை செய்து போல் இருக்க. கபடி கபடி என்னையாச்சு? ஒன்னும் இல்லைங்க, வெண்ணிலா கபடி உள்ள படத்துல புரட்டாசூரி பண்ணாப்ல இல்ல, அந்த கேரக்டரை இவருக்கு தான் கொடுத்தாங்க. கடைசி நேரத்துல இவரை தூக்கிட்டு அவரை போட்டாங்களா, அதனால எங்க விசேஷத்தை கேட்டாலும் கபடி 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 கபடி. அப்படியா? கபடி கபடி அப்படியா அப்படியா அப்படியா? ரைடர் அவுட். என்ன சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கீங்க? இல்லடா, என்னோட விளையாட்டு ஒன்று வினையா வந்து என் கழுத்துக்கு கத்தியாக நிற்குது. என் ஃப்ரெண்டு 2 பேரையும் ஒழிச்சிட்டான். அடுத்தது என்ன தான் குறி வச்சிருக்கான். அவன் என்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை முடிக்கணும். அவ்வளோதானே சார், ஆளை மட்டும் காட்டுங்க. அடுத்து அடக்கம் பண்ணிட்டு அடையாளமே தெரியாமல் பண்ணுற நம்ம பசங்களை வர சொல்கிறேன். ஓகே. அப்பா கால் வருது. நீ பேசு. ஹலோ. பிரியா, நீ வீட்லயே பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். சரிப்பா, ஜாக்கிரதைப்பா. நான் பார்த்துக்கிறேன், நீ போ.
ப்ளீஸ் சூர்யா விட்டுருங்க. அவனை நான் பார்த்துறேன். ஏன் படிச்சிருங்க. உயிரை காப்பாத்துறது உங்க வேலை, எடுக்கிறது இல்ல. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஒரு டாக்டரா தான் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு அப்பனா உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுமா? சுஜிதா, சுசீலா, பிரியா, அன்பரசி, பார்த்து குடிமா. Happy birthday to you. Happy birthday to Priya. Happy birthday. Happy birthday, Thank Priya. you. Thanks, Dee. Happy birthday, Priya. ஓபன் பண்ணு. உங்களுடைய gift எங்கப்பா? 1 செகண்ட்மா. மம்மி அந்த gift எடுங்க. இதுவா? இந்தா ஓபன் பண்ணு. நீ ஆசீர்வதிக்கலாமா? என்னோட gift டாடி. தேங்க்ஸ் டாடி. மம்மி இங்க பாருங்களேன். மம்மி ஹாய். உன் ஏஜ் என்ன? உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பேர் பிரியா. நான் 10th படிக்கிறேன். புக்ஸ் படிப்பேன், சாங்ஸ் கேட்பேன், கார்டனிங் பண்ணுவேன். பிரியா, ஓகே ஓகே, எங்கள் டாடி கூப்பிட்றாரு. நாளைக்கு நம்ம சேட் பண்ணலாம். என்னது மிஸ் யூவா? இப்போ தானே சேட் பண்ணோம், அதுக்குள்ளவா? ஓ மீ டூ. தோசை. ஏ சரி, பாய். நாளைக்கு பேசலாம். ஓகே பாய்.
எனக்காகவா? எதுக்கு? ஆமாம். இப்போ நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். நோ சான்ஸ். சேம் தோசை. மை டேட் மாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிடிக்கும். இப்போ நான் படிக்கணும். பாய். சரி, நாளைக்கு பேசலாம். 9876543210. ஐயோ பிரியா, வாட் ஆர் யூ டூயிங்? முதல்ல இதை குடி. நோ மம்மி. டைம் என்னாச்சுன்னு பாரு. இதை குடி. லேப்டாப் வந்ததுல இருந்து இதே கதின்னு இருக்க. முதல்ல இதை எடுத்து வச்சுட்டு தூங்கு. உங்க அப்பா உனக்கு ரொம்ப செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஒரு காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். ஒரு காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். வானவில்லிலே தோன்றும் காதல் எந்த வண்ணத்தில் மறைந்திருக்கும்? கூடை பூக்களில் தோன்றும் காதல் எந்த பூவினில் நிறைந்திருக்கும்? காதலில் யாரும் ஏழைகள் இல்லை, காசுகள் பார்த்தா காதல் வரும். சாலை எங்கிலும் சாரல் பூக்கும், சாட்சியின்றியே காதல் வரும். ஒரு காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். Good morning, miss. Good morning, children. Sit down. Thank you, miss. Anita. Asha. Sujita. Priya. What's this? போன எக்ஸாம்ல 198 வாங்கினேன். இந்த எக்ஸாம்ல 130 தான் வாங்கியிருக்க. Sorry, miss. I will try next time. Okay. அழகென்ற சொல்லுக்கு அவள்தானே அர்த்தங்கள் நகராதி, பொருட்டத்தான் தேவையில்லையே. இவளுடைய சிறுங்களை ரிங்டோனாய் மாற்றினாலே சிம்போனி, இசைத்திடும் வேலை இல்லையே. இவள் வானம் தூங்கும் போதும் தூரல் போட்டு ஈரம் பார்க்கும், இது என்ன வித்தை என்று கேளடா. பகல் வானம் பார்த்ததில்லை, ஏசி ஹாலில் வேலை செய்யும் இவள் கூட இன்டர்நெட்டின் நாளடா. காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். ஒரு காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். போட. அப்புறம் பிரியா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன்ப்பா. மணி 12 ஆகுது, படுத்தூங்கு. சரி, போன வை. அப்பா வை, என்ன சொல்றான்ல. வை. பிரியா, பாலை கூட குடிக்காம அப்படி என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல பாலை குடிச்சிட்டு அப்புறம் தூங்கு. குட் நைட். La
ஆமா ஆமா. ஏன்பா? பார்க்கலாம். நீ தூங்கிட்டு இருப்ப நினைச்சுதான் நான் உன்னை எழுப்ப வந்தேன். யாரு ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்டு. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சொல்லுங்க. ஆமா, ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட், லவ்வர் எல்லாமே. நெக்ஸ்ட் வீக் நானும் எங்க அம்மாவும் எங்க ரிலேஷன் மேரேஜுக்கு கொடைக்கானல் வரும். அப்போ நேர்லயே சொல்றேன். பிரியா, அப்பா கூப்பிடுறாரு, நான் ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆச்சு. ஐ கால் யூ பேக். ஓகே, பாய். என்ன எல்லாரும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண மண்டபத்துல பொண்ணு தனியா இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். ஹாய் திவ்யா, வா வா. எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜர்னி எப்படிமா இருந்தது? குட். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே வரேன்னு சொன்னல, இன்னைக்கு தான் வரதா? Sorry for being late. She is my daughter, Priya. பிரியாவா? இது எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா? உன் ஹஸ்பண்ட் வரலையா? ஓ, அவருக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, அதனால தான் அவரால் வர முடியல. சாரி. சரி, நீங்க குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க. நாங்க போயிட்டு உங்களை கார் அனுப்பி வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்க, நாங்க வந்துடுறோம். அப்படியா? சரி சரி, நீங்க வாங்க போலாம். எல்லாரும் வாங்க வாங்க, கிளம்பலாம். பிரியா, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகு, நம்ம போலாம். பிரியா, சீக்கிரமா வா, நேரம் ஆயிடுச்சு. ஆமாம்மா மாமா, எனக்காக என் ஃப்ரெண்டு பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காம்மா. நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேம்மா. நீ இப்போ போயிட்டு எப்போ வருவ? சீக்கிரமா வந்துடுறேம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, சீக்கிரமா வா. கொடைக்கானலுக்கு போன என் மகளும் வைஃபும் பிணமா தான் திரும்பி வந்தாங்க. கடைசியா நான் என் மகளுக்கு வாங்கி கொடுத்த லேப்டாப்பை பார்த்தேன். சொல்லுங்க. நான் இப்போ கொடைக்கானல்ல தான் இருக்கேன். காலையில தான் கொடைக்கானல் வந்தேன். எப்போ மீட் பண்ணலாம்? சரி, பார்க்ல வித்தின் ½ hourல இருப்பேன். ஓகே. தேநீரின் சாயல்கள் இவள் பேச்சில் பார்த்திடலாம், இவள் பேரை பூவுக்கும் சூட்டிடலாம். தேர்வுகள் எழுதிட்ட தேவதை பேப்பரிலே மதிப்பெண்கள் கொஞ்சம் கூட கூட்டிடலாம். பேசாத காதல் தானே பெரிய காதல் என்னும் போது பார்க்காத காதல் ஒன்றை பாருங்கள். பசிக்காமல் தூங்காமல் பாடுங்கள், ஏறாமல் உயிர் வாழும் ஒரு ஜீவன் தான் இவர். ஒரு காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். யார் நீங்க? ஏய், நான் தான் உன் கிஷோர். என் குரலை வச்சு உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏய், என்னாச்சு? எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? நீ தான் கிஷோர்னு. ஏய், நான் தான்ப்பா கிஷோர். உனக்கு இப்போ நம்பிக்கை வரணும், அவ்வளோதானே? நீ கொடைக்கானலுக்கு உங்கள் அம்மாவோட வரும்போது அன்னைக்கு ராத்திரி என்ன கலரில் இன்னர் வேர் போட்டிருக்கேன்னு கேட்டேனே, ஞாபகம் இல்லை? கலரை சொல்லட்டுமா? ஏய் பிரியா, அழாத. என்னன்னு சொல்லிட்டு ப்ளீஸ். என்ன ஏமாத்திட்ட நீ. என் வயசை வச்சு சொல்றியா? அன்புக்கு வயசு கிடையாதுன்னு நீ தானே சொன்ன. அழாத பிரியா, ப்ளீஸ் அழாத.
உனக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால தானே என்ன உனக்கு பிடிச்சிருந்தது. சரி வேணாம். வாழ்ந்து முடிஞ்ச என்னால் வாழ போகிற உன் வாழ்க்கை முக்கியமாக உன் வாழ்க்கை கிடக்கூடாது. சரி வா, காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ப்ளீஸ்மா, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்னை பார்க்கணும் தானே கொடைக்கானலுக்கு வந்த, என்னோட ஒரே ஒரு தடவை காஃபி சாப்பிட்டு போயிடு. என்னப்பா இன்றைக்கும் லேட்டா? என்னப்பா பண்ணுறது, பொண்டாட்டி ஏமாற்றிட்டு வர வேணாமா? அந்த சேர் உனக்கு பத்தாது, இதில் உட்காரு. ஆமாம் ஆமாம், நம்ம சைஸ்க்கு இந்த சேர் தான் செட் ஆகும். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாம்ப்பா. தோ வந்துட்டார. என்னய்யா அதுக்குள்ளே இத்தனை ரவுண்ட் அடிச்சிட்டிங்க? யோ, எவ்வளோ நேரம் நீ உள்ளே இருந்து தெரியுமா? நான் காத்து இருந்து இந்த பொண்ணை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க. சரிவா, நம்ம கிளம்புவோம். சரி கிளம்பலாம். ஓகே பாய். ஹலோ செல்வா. சொல்லு கேசவா. பிரியா ஓடிட்டா. என்ன ஓடிட்டாளா? நம்மளை பற்றி வெளில ஏதாவது சொல்லிடுவாளா? ஏதாவது பிரச்சனை வருமா? போன வை, நான் பார்த்துக்கிறேன்.
என் மகளோட சாவுக்கு காரணமானவங்களை தேடி நான் கொடைக்கானல் அலைஞ்சேன். என் மகளோட மெயில் ஐடிக்கு அந்த பாஸ்டர்ஸ் மறுபடியும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். பட் அவங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா. அவளுக்கும் கிட்டத்தட்ட என் பொண்ணோட வயசு தான். இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுங்களேன். நான் அந்த பொண்ணோட உயிரை மட்டும் காப்பாத்தல, சதஞ்சு போயிருந்த அவளோட முகத்தை என்னோட சுயநலத்துக்காக என் மகளோட முகம் மாதிரியே சர்ஜரி பண்ணேன். பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் ஒரு சின்ன தப்பு பண்ண வேண்டியதாயிடுச்சு. மெதுவா கண்ணு தரமா. உன் முகத்தை தொட்டு பாரு. என்னாச்சு? இது என் முகம் இல்ல. எனக்கு என்னாச்சு? இது என் முகம் இல்ல. நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது நீ ரோட்ல அடிபட்ட அனாதையா கிடந்த. உன் முகம் ரொம்ப செதஞ்சு போயிருந்தது. ஆஸ் எ டாக்டரா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கேன். ஏன் அழற? இல்ல, எனக்கு கார்த்திக் தவிர வேற யாரும் கிடையாது. இப்படி வேற முகத்துல இருந்தா என் கூட இருந்த கார்த்திக் என்ன எப்படி அடையாளம் தெரியும்? கார்த்திக் வேணா உன் முகம் தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு அவனுக்கு தெரியும்ல. அப்ப கவலை விடு, நாம 2 பேரும் சேர்ந்து கார்த்திகை கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் ஏன் மகளா என் வீட்லயே இரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா. நானும் இவ்வளவு கொடைக்கானல் பூரா தேடணும். அவளுக்கு அவனுடைய கார்த்திகை கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னோட எதிரிங்களை பழி தீர்த்துக்கணும். ஒரு நாள் ஒருத்தன் என் மக பிரியா நினைச்சு அவகிட்ட பேச வந்தான். என்னாச்சு? கார்த்தியை பார்த்தேன்ப்பா. எங்க பார்த்த? இங்கதான். சரி, வா, போய் பார்க்கலாம்.
வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் என் பொண்ணுக்கிட்ட பேச வந்தவன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணேன். அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடின மற்ற 2 பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது ஆளையும் தேடி கொலை பண்ணேன். இப்ப சொல்லுங்க சார், இவனை மாதிரி ஆட்களை உயிரோட விடலாமா? இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சா என்ன பண்ணுவீங்க? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. என்ன தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற இவன் சொகுசா ஜெயிலுங்கிற பேர்ல ஏசி ரூம்ல வாழ்ந்துட்டு இருப்பான். அது இல்ல சார் தண்டனை. ஒரு கையை வெட்டினவனுக்கு தண்டனை ஒரு கையை வெட்டக்கூடாது, 2 கை சேர்த்து வெட்டணும். அதுதான் சார் தண்டனை. இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளணும் சார். நிறுத்துங்க சார், விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. உங்க பொண்ணை கொன்னது அவ இல்ல, நீங்க தான். என்ன வளரீங்க? வளரல சார், உண்மையா சொல்றேன். படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு சார் செல்போனு? 12-1 மணிக்கு போறதுக்குள்ள மூடிட்டு மெசேஜ் பண்றக்கா இல்ல பாய் ஃப்ரெண்டா கடலை போடுறதுக்கா? கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்? போடலைங்க ஃப்ரெண்ட்ஷிப். என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா இல்ல கண்காணிச்சிருக்கீங்களா? உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், எத்தனையோ பொண்ணுங்க இப்படி தான் இருக்காங்க. அதுக்காக நான் ஒட்டுமொத்த பெண்களையும் தப்பானவங்க நான் சொல்லல. அன் டைம்ல பசங்க போன்ல பேசினா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட கேட்கலாமே, இல்ல அவங்க போன் எடுத்து செக் பண்ணலாம்ல. அப்போ பெத்த பிள்ளைய சந்தேகப்பட சொல்றீங்களா? அதுக்கு பேர் சந்தேகம் இல்லைங்க, அக்கறை. ஒரு வயசு வரைக்கும் தான் கண்டிக்க முடியும், அதுக்கப்புறம் கண்காணிக்கணும். காலேஜ் போற பிள்ளைகளுக்கு அரியர்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் அவங்க அட்டெண்டன்ஸ் என்னைக்கு செக் பண்றது இல்ல. படிக்கிற பிள்ளைக்கு லேப்டாப் அவசியம் தான். அதே சார் தனி ரூம்ல வச்சு படிக்க சொல்றீங்க? ஹால்ல வச்சே படிக்கலாமே. ரூம்ல வச்சு படிக்கிறாங்களா இல்ல பலான படம் பாக்குறாங்களா இல்ல சாட்டிங் பண்றாங்களான்னு தெரியுமா உங்களுக்கு? அதோட விளைவு டிஸ்கோத்தே, பப்பு, குடி, கும்மாளம் சொல்லி ஒரு படி இதுக்கு மேல போய் ஒரு சிலர் டேட்டிங்கிற பேர்ல பாய் ஃப்ரெண்டோட கும்மாளம் அடிக்கிறாங்க. கேட்டா மாடர்ன் கல்ச்சரா கர்மாந்திரமா. நீங்களே உங்க பிள்ளைங்க தப்பா போக வழி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு துணைப்பற இந்த மாதிரி பொறுக்கீங்களே, வெட்டுவே குத்துவேன் என்ன சார் நியாயம்? அதுக்காக இவனை நான் உத்தமன் சொல்லல. அன்னைக்கே உங்க பொண்ணை கண்டிச்சிருந்தா இந்த சூழ்நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 12 ஆகுது, படுத்துங்க. பிரியா, பாலை கூட குடிக்காம அப்படி என்ன பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க சொன்னது சரிதான். நான் என் பொண்ணை கேள்வி கேட்டிருக்கணும் இல்ல கண்டிச்சிருக்கணும். 2மே பண்ணல. என்னோட சாவு என்ன மாதிரி பெத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும். இவனோட சாவு இவன மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாடமா இருக்கணும்.